ஆனா இளைஞன் பண்ணார். நாட்டில் எவன் கொள்ளையடிக்கான், எவன் கொலை செய்தான், எவன் கற்பழிங்க அவனை கட்சியில் இருக்கானா அவனை விடுதலை. ரோட்டில் போகிற மாதிரிங்க தாள் பெருக்கி, பேப்பர் பெருக்கி, பாட்டில் பெருக்கி அவனை கொண்டு போட்டுதான் கேஸ். ஐயா அவனுக்கு முன்னாடி ஜோறு கடிச்சா போதும். ஒத்துக்கல கேஸ போட்டு வாங்கி தரேன், ஒரு பொண்ணை கஞ்சா தரேன், கேஸை ஒத்துக்கங்க. சோறு கிடைக்கு, கஞ்சா கிடைக்கு, தண்ணி கிடைக்கு, ஒத்துக்கிட்டு தான் நான் செஞ்சுமே வெளியே கெத்தா வந்துருந்தேன். நீங்க மறக்க முடியுமா? நான் அடுத்தால படம் தான் செய்வேன். விவசாயத்தில் இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு பட்ட கஷ்டம் இன்னைக்கு வந்து மேட்டால மிஷின் வச்சு அறுத்து கொண்டு போறாங்க. நெல்லில் பூரா களத்துல காத்து கிடைக்கு நனைஞ்சிட்டு அதுக்கு பராமரிப்பு நம்ம தான் பராமரிக்கணும். நெல்லை போட்டு வச்சு போடுறதுக்கு வழி கிடையாது, வீடு வாசல் கிடையாது. வயக்காட்டில இருந்தே களத்துக்கு கொண்டு போய் அதை மிஷின் அதில் நட்டம் தான்யா. தங்க ஜாமான் அடை வச்சு வீட்டு பத்திரத்தை அடை வச்சு வயக்காடு நடுதோம். அது லாபம் கிடையாது, நட்டத்தில் போயிட்டு இருக்கு. இப்போ விவசாயத்தில் என்ன இருக்கு? தரிசாவும் போட முடியாது. தரிசா போட்டால் பூமியை தரிசா போடக்கூடாது. தாயப்பட்டினியா போட்ட மாதிரி அவன் கடன் காய்ச்சி வாங்கி நடுதான். அந்தந்த நெல் அந்தந்த மவுசா போகணும். அப்போ விவசாயத்தில் என்ன இருக்கு? உழவு கூலி, நடுவு கூலி, களபரி, மருந்து, அது இது நோய் நொட பார்க்காம முடியுமாயா? விவசாயத்தை வந்து மதிக்க மாட்டேங்காங்க. மதிச்சாங்கன்னா நீ தமிழ்நாடு மட்டும் கிடைக்காதியா. நீ ஹோட்டல் பூரா அடைக்கா. நம்ம தமிழ்நாடு வேற வச்சு பொங்க மாட்டாங்க, கேசி கேட்கான். நம்ம அரிசி இங்கே விளைய மாட்டேங்க, இங்கே வாங்கி விற்க மாட்டேங்க. நெல்லை கடத்தி கொண்டு போய் வெளியே கொண்டு விற்கான். நம்மகிட்ட குறையா வாங்கி போடுறதுக்கு விற்கான். அப்போ அந்த விவசாயி பாவம் தானையா. விவசாயத்தை யாரையா கேட்கா? அப்போ அந்த வாழை போடுங்க, அதுக்கு வாழை போட்ட நாளையிலேருந்து உர வைக்க திட்டம் கொடுக்கா, வெட்டி கூலி கொடுக்கா, காய் அவன் தான் எடுக்கான். வெட்டு காய் அவன் தான் எடுக்கான், வெட்டி ஆள் கூலி விட்டு எல்லா பொறுப்பும் அவன் தான் பார்க்கான். நெல்லை யாரையா பார்க்கா? ஒரு மழை ஓங்கி அடிச்சுன்னு வைங்க, நெல் படுத்துருது. பாதி நெல் கை சேருது, பாதி நெல் சேதமாயிரு. ஜம்ஜாரி படைப்பானாயா? ஜம்ஜாரி பாவம் தானே. 5 மணிக்கு ஒருபாட்டில் மழை பெஞ்சு 5 மணிக்கு ஒருபாடு சாஞ்சிட்டு மிஷினுக்கார அறுக்கு நட்டுமானிக்கு தான் இருப்பான். கதிரை கோதி அறுத்தாலும் நெல் நனைஞ்சிருக்கு, காய போட்டு தாங்கலாம். சம்சாரி ஒத்தப்பறை போட்டாலும் என்னையா செய்வான்? சொல்ல தப்பான கேங்க. சாராய கடைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். வேற சொல்லிடுற ஏன் இதை காலி பண்ணு கேட்க இந்தியாவை கட்டணம்னா அது அவங்க சொல்லக்கூடாது. சொல்லுத அவங்க சொந்த பந்தம் தயாரிக்கி அப்படிக்கு சொல்லையா, சொந்த பந்தம் தயாரிக்கி விற்கணும். அதனால அதை ஓப்பன் பண்றாங்க. மொத்தத்தில் அதை ஓகே. அன்னத்தின் நாளில் நான் சிறுபடியில் கஷ்டப்படையில கள்ளுக்கடை இருந்துச்சு, சாரையா வடிவு சாரையா இருந்துச்சு. 10 ரூபாய் 20 ரூபாய் குடிச்சாலும் வேலை நடக்கும். இந்த பிராஞ்சி குடிச்சிட்டு அவன் கிட்டு மேலாது கொண்டாடி பிள்ளை ஒழுங்கா காலம் தரணும். முதல்ல 2 காலி பண்ணணும், ஒயின் ஷாப்பை காலி பண்ணணும், கவர்மெண்ட்டை ஒடுக்கணும். அரசாங்கம் ஆட்சியில் ஆனவன் கவர்மெண்ட் ஷாப் எவனோ அவன் உடனே கண்ட்ரோல் பண்ணணும். நல்லவனை பிடி, கெட்டவனுக்கு வழி விடுக்கணும். நிப்பாட்டு 10 கோடி 100 கோடி அவனுக்கெல்லாம் என்னையா செய்வான்? அப்படிதான் நடக்கு. கேட்டால் ஆச்சு ஆவாச்சு, அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. மொத்தத்தில் விவசாயிக்கு நல்லபடியாக காட்ட இருந்தாங்க. அந்நாடு படுத்த கஷ்டத்துக்கு வயக்காட்டில் படுத்த பாடு பார்த்தா வரப்பில் உட்காந்து ஈரத்துக்கு வந்து கட்சி குடிச்சுக்கிட்டியா. வரப்பு தெரிக்கல, தப்பாக நினைக்காக்கியா. நான் மெத்தப்பிள்ளை மாதிரி சொல்லுனேன். முட்டாளை வதிக்கிற வேலை பார்த்துட்டு வரப்பில் உட்காந்து கட்சி குடிச்சிருக்கோம். எதுக்கு? இதுக்காக மெடையிட்டு வீட்டில் வச்சு ஆட முடியும். அடுத்தால வேலை கிடைக்கு, வரப்ப தரிக்கணும், பேடணும். அம்மா வரம்போட்டு தண்ணி அந்த விட்டு போகக்கூடாது. என் வரப்ப பேடினா தான் ஏன் வரம்போட்டு தண்ணி ஏன் வயல் அடிக்கும். நான் துட்டு கொடுத்து வாங்குதான், 1800 ரூபா கொடுத்து வாங்குதான். யூரியா கிடைக்க மாட்டேங்கியா, அடிவரை கிடைக்க மாட்டேங்க, பொட்டாசி கிடைக்க மாட்டேங்க. அப்போ அதெல்லாம் ரேட்டு ஓவர் தானே. இதெல்லாம் யாரையா தரா? என் முண்டாடி ஜாமா, பிள்ளை ஜாமா, என் வீடு பத்திரம் கொண்டு அடை வைத்தா விவசாயம் பண்ண வேண்டிய இருக்கு. லாபம் இல்லை, நட்டத்தில் போகுது. அரசாங்கம் அதுக்கு ஏதாவது பயிர் சொல்லுதான் கண்டுக்க முடியாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்ச ரூபா கொடுப்பான். அது அவங்க வேலை தான் செய்யறது. அவங்களே தயார் பண்ணி அப்படியே ஓட்டுதாங்க. அப்படி பண்ணாதான் சாரையா காய்ச்ச மாட்டான் அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. ஏன் பிராந்திரி சாவலையா? பிராந்திரி குடிச்சு மேலே நிற்கணும் இல்லையா? பைக் ஆக்சிடென்ட் பண்ணலையா? ஏன் இதை குறைச்சி இதை ஆஃப் பண்ண இந்த பிராந்தி கடையை கால் பண்ணி
ஒரு கள்ளுக்கடை குறைஞ்ச பட்சத்துக்கு 400 மணிக்கு கொடுத்தோம். பயணி இருக்குல்ல, இன்னைக்கு பணம் ஏறினவனு காலைல சுட்டுருக்கான் பார்த்தீங்களா? காலையில் காலைல. நான் சார் சுடுதான் சார். உங்களை சுடுங்க எவ்வளோ ஆகும்? பாலையில் வச்சு வெட்டி விடுவான் அவன். அறுவாடை பார்த்தீங்கன்னா பிள்ளையோட மோசமாக இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் சரி நாடாரு மெட்ராஸுக்கு போங்க, அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுதா அவங்கள. கண்டிப்பாக போனாரு தேவர் பாண்டியன் என்னாருன்னு கூப்பிட மாட்டான். நம்ம அண்ணாச்சி வாங்கன்னா இல்லை. ஆரியாடு நீங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க சரிங்களா? அதை ஓட்டு போடுறது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்கறதெல்லாம் வந்து கண்டிப்பா கௌரவமாக நினைங்க சரிங்களா? உண்மையிலே அதான் நினைக்கிறேன். விஜயில இன்னைக்கு வந்து நானா ஓடிடுவான். கரூரில் அவனை காப்பாற்ற யாரு காப்பாற்ற ஓடி தனி பிளேட்ல ஓடலன்னு வைங்களேன். அன்னைக்கு அவன் பண்றான். அவன் விஜய் அணிஞ்சுனா பார்த்து அவனை கொண்டுருவான். தப்பிச்சு போயிட்டான். போய் அதுக்கப்புறம் 20,000 கரு கொடுத்தான். 20 லட்சம் 20 லட்சம் கருதையும் 10 லட்சம் கொடுத்தான். அடுத்தல மாறிப்பட்டு அவன் கொடுத்து இடங்கள் கொடுத்தான். பணக்காரன ஏழையே வெளியே தெரியல. அவன் சொந்த திட்டு, நீ குடிக்கிறது நம்ம திட்டு. ஒரு ஆள் மேலே 35 ரூபா கடத்தல் சொல்லியா, 35 லட்சம் ரூபா கடத்தல் வச்சுருக்காங்க. சும்மா இல்லை, ஒன்றும் தெரியாது நினைக்கா. நீ யார்கிட்டையா கேட்க முடியும்? கேட்குறவன் பொல்லாத என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவான். தண்ணி பூரா விளையாட்டு விற்காயா? நம்மளுக்கு வர தண்ணியை இவன் விற்கா. யாரையா கேட்கா? சரி பாவம், நட்டு வயக்காடு பூரா காயுது. தண்ணி நம்மளுக்கு அதுக்கப்புறம் வயக்காட்டில் தண்ணி பாயுது. அது அடைக்க ஆள் இல்லை. ஜம்ஜேரின்னு இழிச்சா நான் ஒரு நீச்சல் தெரிஞ்சவன், ஒரு முங்குநீர் தெரிஞ்சவன், முங்கி மடை அடைச்சிருவேன். ஐயா உங்களுக்கு தெரியாது எப்படி இறங்கி எப்படி அடைப்பீங்க? தண்ணி போச்சாலும் செய்யும், உங்க வயலை நாசமாக்கிறோம் அப்படின்னு ஜம்ஜாரிக்கு வந்து நல்லெண்ணா இந்த தேவடியாவே கொடுக்க மாட்டேன். இன்னும் போ நெல்லை யானை வந்து அது புழுத்து போக வச்சுட்டு கடைசியில் ஒயின் ஷாப்புக்கு அனுப்பிடுதான் ஃபேக்ட்ரிக்கு. இருக்கிறவன் சரியில்லை, வேறு உட்காந்துருக்கவன் சரியில்லை. அவன் நல்லா இருந்துருப்பான்னா ஒயின் ஷாப்பை காலி பண்ணுவான். அவன் நம்பிக்கை ஒயின் ஷாப்பு நம்பி படத்தில் வர ஒயின் ஷாப்பு. ஆமாம், அவங்க தான் தயாரிக்காவா, அவங்க தான் பிடிங்கிட்டாவுங்க. ஆனால் கேட்டால் பொல்லாப்பு அது கண்டிப்பாக. நான் தான் பார்த்தேன் உட்காப்புன்னா நான் 200 உடம்பு போடணுமா 100 ரூபாய் செலவு. என் பேரம்பத்தி வாங்கிட்டு போகிறேன். சரி குடிச்சா மறுநாள் குடிச்சிருக்க முடியும். 1000 ரூபாய்க்கு மேலே உழைப்பேன். மதி மயங்கி போயிருந்தோம். மதி மயங்கின்னு இல்லை. அவங்க அண்ணன் வாங்க என்ன வேலை போலியா 4 நாள் ஆச்சுங்க. பாய் போல வா ஒரு கடி கிடைக்கும். அப்போ நம்ம துட்டி எப்படி நான் தான் போகுது. அப்போ முண்டாடி மைப்பாளா? சரியா 1000 பேசினா இந்த கதையை விட்டுரும். ஒவ்வொரு செம்மத்தை விட்டோமா கேட்க வேண்டியா சிக்கன் போல தொடிடும். நீ என்னைக்கு போகிற? சரி நான் போகிற நேரம் போகிறேன்டா. அப்பவும் கீழே அடிக்க தொடிடும். அம்மா ஒரு வார்த்தையில் முட்டும் போது எல்லாம் பண்ண செய்யணும். நீ நோ ப்ராப்ளம் வேண்டாம். சரி நல்ல அருமையாக பேசுனீங்க. ஆமாம், நல்லவங்க ஜெயிக்கணும். நல்லவங்க ஜெயிக்கணும். சீமான் ஆட்சிக்கு வரணும்னு நினைங்க. சீமான் ஆமாம், நான் தாமரை தான் போட்டேன். போனதுக்கு விவசாயத்துக்கு செடி வந்து இதில் போட்டேன். அதில் போட்டேன் செடி வச்சு ஒரு ஆள் என்ன தாமரைக்கு. அவர் என்ன கம்யூனிஸ்டில் இருந்தார். தாமரை பிஜேபியில். பிஜேபியா? இப்போ யாருக்கு போனீங்க? இப்போ விவசாயி. சரி விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி சரிங்களா? ரைட்டு. கலப்பை எந்தன விவசாயி ரைட்டுங்களா?